மழைதான் தூறிக்கொண்டிருந்தது. ஆனா காற்று கடுமையாக வீசிக்கொண்டிருந்தது. அடுத்த 3 மணி நேரங்களுக்கு இந்த பேருந்து நிலையத்துக்குள் தான் இருக்க வேண்டும். நீண்டதொரு பேருந்து நிலையம் மட்டுமில்ல, அதோட சேர்ந்து தொடருந்து நிலையமும் இருந்தது. இந்த தொடருந்து நிலையத்திலிருந்து ஸ்கandinaviaவின் 3 நாடுகளின் தலைநகரங்களான ஒஸ்லோ, கோப்பன்ஹாகன், ஸ்டாக்ஹோல்ம் ஆகிய 3 நகரங்களுக்கும் நேரடியான தொடருந்து சேவை இருக்கிறது. 3 தலைநகரங்களையும் இணைக்கும் முக்கியமான ஒரு நகரம் இது. அந்த மழைக்குளிருக்கு கோப்பி ஒன்று குடிச்சா நல்லா இருக்கும் என்று தோன்றியது. கோப்பியும் ஒன்று குடித்த நன்றாகவே இருந்தது. ஸ்வீடனின் தலைநகரமான ஸ்டாக்ஹோல்முக்கு அடுத்ததாக இந்த கொத்தன்பர்க் நகரத்தில் 6 லட்சம் மக்கள் வாழ்கிறார்களாம். இதுதான் 2வது மிகப்பெரிய நகரம் ஸ்வீடனின். உலக புகழ்பெற்ற கார் தயாரிப்பு நிறுவனமான Volvo ஸ்வீடனினுடையது. அதனுடைய தலைமையகம் இந்த நகரத்தில் தான் இருக்கிறது. மழை விட்டிருந்தது, ஆனால் காற்று பலமாக வீசிக்கொண்டிருந்தது. 6 லட்சம் மக்கள் வசிக்கும் இந்த நகரமும் அமைதியாகவே இருந்தது, ஏனைய ஸ்கandinavia நகரங்களை போல. முதல் தடவையாக இந்த நகரத்துக்கு வந்திருந்தது 2015ஆம் ஆண்டு, அதாவது 10 வருடங்களுக்கு முன்பு. இது 2வது பயணம். இடையிலேயே பசியும் எடுத்தது. அதில் ஒரு சாண்ட்விச். அடுத்த பேருந்துக்கான நேரமும் நெருங்கி கொண்டிருந்தது. மீண்டும் போய் ஒரு கோப்பியை வாங்கி கொண்டு வந்து வரிசையில் நின்றேன் பேருந்தில் ஏறுவதற்காக. அடுத்தது ஸ்வீடனின் 3வது மிகப்பெரிய நகரமான மல்மோவுக்கு. இந்த நகரத்தில் இருந்து 272 கிலோமீட்டர் தூரம், கிட்டத்தட்ட 3 மணித்தியால பேருந்து பயணம். மீண்டும் மழை பெய்ய துவங்கி இருந்தது. அந்த நகரத்தில் போய் அன்று இரவு தங்குவதற்கான எந்த விடுதியையும் நான் முன்பதிவு செய்திருக்கவில்லை. அந்த அழகிய நெடுஞ்சால பயணம் மீண்டும் தொடங்கியது. அடுத்த காணொளியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.